ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக வெறும் 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அது இந்த சம்மர் டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. 10 சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி விஸ்கால் நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க. திருத்திரியாக கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி அடித்து விட்டு கலந்த பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததும் இதோட 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா கொஞ்சம் செவர வதங்கி வரணும். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தான் ஃப்ளேவர் சூப்பராக அருமையாக இருக்கும், சுவையாக. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம தயிரோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க. நல்லா தயிரில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்திங்கன்னா நல்ல சம்மருக்கு ஏற்ற மாதிரி சுவையான சைடிஷ் ரெடி ஆகிடுது. இது ஒன்று இருந்தால் போதுங்க. சப்பாத்தி 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடிஷ் ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.